ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரான்ஸ் தொக்கு. கடாயில் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். அப்புறமேட்டு பூண்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் பூண்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக ஃப்ரை பண்ணோனையும் வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போடுங்க. ஜாஸ்தி போட்டுக்காதீங்க, கொஞ்சம் மட்டும் லைட்டாக சால்ட் போடுங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. மசாலா போட்டுக்கலாம். இப்போது மஞ்சள் பொடி, தனியாப்பொடி ஒரு 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா, ஜாஸ்தி போடக்கூடாது. கரம் மசாலா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரான்ஸ் எப்பயுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா கழுவணும். அப்போ தான் அது ரொம்ப ஸ்மெல்லு இருக்காது. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுருங்க. அது மசாலா நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ப்ரான்ஸ் போட்டுக்கலாம். ப்ரான்ஸ் ஜாஸ்தி பாயில் பண்ணாதீங்க. மூடி போட்டு விட்டுருங்க. கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரான்ஸு மசாலா ரெண்டுமே நல்லா சேர்ந்துடுச்சு.
இப்போ லைட்டாக வந்துட்டு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ண விட்டுருங்க. கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து பெப்பர் பவுட்ரு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரான்ஸ் எல்லாம் வந்து நல்லா காரச்சாரமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் ஆயிடுச்சு, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இறக்கிக்கலாம். நம்ம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.